ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. வாசிப்போம். எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம். எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 32 முதல் கடைசி வரைக்கும் வாசிக்கிறேன். முன்னின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலோ உபத்திரவங்களாலோ நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்ட அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்று பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குவதாய் இராமல் ஆத்துமாய் ஈடேறு விசுவாசத்திலாய் இருக்கிறோம். நான் வாசித்த இந்த பகுதியில் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 39 வரை உள்ள வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் 3 காரியங்களை நாம் கவனிக்க முடிகிறது. அதாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வசனங்களில் ஒரு காரியம், அதாவது கடந்த கால வாழ்வை நினைக்கக்கூடிய ஒரு காரியம், கடந்த கால வாழ்வினை நினைப்பதான ஒரு காரியம். இரண்டாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 36 வசனங்களில் நிகழ்காலத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள், நிகழ்கால வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியதான காரியங்கள். மூன்றாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்களில் எதிர்கால வாழ்வை எதிர்நோக்கி இருக்க வேண்டியதான ஒரு காரியம். 3 காரியங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரைக்கும் கடந்த கால வாழ்க்கையை குறிக்கிறது. இரண்டாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 36 நிகழ்காலம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நினைவு கூறுகிற ஒரு காரியம், கடைபிடிக்க வேண்டிய காரியம். மூன்றாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரைக்கும் எதிர்கால வாழ்வை எதிர்நோக்கி இருக்க வேண்டியதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எபிரேய புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் நிகழ்கால வாழ்விலை கடைபிடிக்க வேண்டியவைகளை சொல்லும் போது உங்களுடைய தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நிகழ்கால வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டியதான ஒரு காரியம் என்ன சொன்னால், உங்களுடைய தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலகட்டங்களில் அநேக பயமுறுத்தும் காரியங்கள் நம்ம எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வருஷந்தோறும் மாதந்தோறும் ஒவ்வொரு புதிய புதிய கதைகளாக செய்தியிலே நம்ம வந்து பயமுறுத்தி கொண்டிருக்க. முக்கியமாக இந்த கொரோனா என்கிற வியாதி பல விதத்தில் உருவெடுத்து டெல்டா, ஒமிக்ரான், இன்னும் 2-3 பேர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அது இப்படி செய்ய போகிறது, அப்படி பண்ண போகிறதுன்னு சொல்லி நம்ம அதிகமாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆகவே இந்த இந்த நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால், நம்முடைய தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். 35 வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்ய வேண்டாம், விட்டுவிடாதீர்கள் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த எபிரேயர் நிருபத்தில் நிகழ்கால வாழ்வில் நமக்கு தேவையானது மிக தைரியமானது, மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் என்று நிகழ்காலத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. சரி, இந்த தைரியம் நம்முடைய வாழ்வில் எப்படி உண்டாகும், எப்படி வரும்? இந்த தைரியம் நம்முடைய வாழ்வில் எப்படி வரும்? முதலாவதாக எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த தைரியம் நம்முடைய வாழ்வில் எப்படி வரும்?
எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள், யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்ப தைரியம் நம்முடைய வாழ்விலே இந்த நிகழ்காலத்திலே அநேக காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கூட புதிய புதிய பயமுறுத்தும் செய்திகள் நமக்கு எதிராக வந்து கொண்டு இருக்கிறது நாள்தோறும். அப்ப இந்த பயமுறுத்துகிற இந்த நாட்களிலே நாம் தைரியத்தோடு கூட வாழ வேண்டுவது அவசியமான காரணம். அப்ப இந்த தைரியத்தை நமக்குள்ளே எப்படி கொண்டு வர முடியும் சொன்னால், வேத வசனம் அழகாய் சொல்லுகிற எபேசியர் 3:12 இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அப்படியானால் எனக்கு ஒருவர் இருக்கிறார், இதான் விசுவாசம். என்னை பாதுகாப்பதற்கு, என்னை தாங்குவதற்கு, என்னை நடத்துவதற்கு, என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு என்ன செய்யும்னா தைரியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், விசுவாசத்தோடு கூட தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். இந்த தைரியம் வரக்கூடிய வழி எது சொன்னாக்கா, எனக்கு ஒருவர் இருக்கிறார். தாவீது சொல்றான் இல்லைங்களா, நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் சொல்லு. தாவீது அநேக பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்தித்த ஒரு மனுஷன், மிகுந்த உபத்திரவங்களை கடந்து வந்த ஒரு மனுஷன். ஆனால் தாவீது சொல்லுகிறார்னா, நான் ஒன்றுக்கு பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருப்பதனால நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று தாவீது சொல்லுகிற பார்க்கிறோம். இப்ப தைரியத்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கி கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக நாம் ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவரை பற்றுகிற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நமக்கு என்ன உண்டாகுமா, தைரியமும் திட நம்பிக்கையும் நமக்கு தேவனத்தில் சேரு ஸ்லாக்கியத்தையும் அது கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இரண்டாவதாக தைரியம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வரும்? எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனை எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. முதலாவது நாம் பார்த்தோம், தைரியம் எதனால நமக்கு உண்டாகும் சொன்னால் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலும். இரண்டாவதாக எபிரேயர்கள் நிருபம் 13:5-6 சொல்லப்படுகிறது, நமக்கு தைரியம் எப்படி உண்டாகுது சொன்னால் வசனத்தின் மூலமாக. வசனத்தின் மூலமாக 7ஆம் வசனத்தை பாருங்க, எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவதை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தைரியம் எதனால் நமக்கு வருகிறது சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக தைரியம் நமக்கு உண்டாகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. என்ன வார்த்தை? நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அப்ப இது தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும் இல்லை என்ற அந்த வார்த்தை நமக்கு இருக்கிறபடினால நமக்கு பண ஆசை தேவையில்லை. கர்த்தர் இருக்கிறார். நமக்கு பண அவசியம் நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு அவசியம் ஊழியத்துக்கு, இன்னும் சபையினுடைய மேம்பாட்டுக்கு, பல காரியங்களுக்கு எனக்கு பணம் அவசியம். பணம் வேணான்னு சொல்ல வரல. நான் வேதம் என்ன சொல்ல, பண ஆசை இல்லாதவர்களாய் எனக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணி கூடவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வாழ்க்கையில் கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை
கைவிடல் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு இருக்கும்படினாலே, அதனாலே எதனாலே? தேவனுடைய வசனத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். இதாங்க கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள தைரியத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்படுகிற 6ஆம் வசனம், இதனாலே தேவனுடைய வார்த்தையினாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாம். அடுத்ததாக தைரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது எப்படி? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் சீஷர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இந்த அதிகாரத்தை 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பேன் சொன்னால், சீஷர்கள் வேத பாறைகளாலே ஆசாரிகளாலே மிகவும் பயமுறுத்தி அவர்களே வெளியே அனுப்புகிறார்கள். இனிமேல் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவை நீங்கள் பிரசங்கிக்க கூடாது, இந்த ஆண்டவர் பற்றி நீங்கள் எங்க போய் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயமுறுத்தி அனுப்புகிறார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த பயமுறுத்தல்களை கேட்ட பிறகு சீஷர்கள் இந்த பயமுறுத்தலுக்கு அவர்களுக்கு எதிராக பயமுறுத்தல்கள் வந்த போது சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா ஒன்று கூடி மீட்டிங் போடல, ஒன்று கூடி செபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் செபிக்கும் போது என்ன நடக்குன்னு சொன்னால், அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதன் பிறகு தேவ வசனத்தை தைரியமா பேசுறாங்க. யாருடைய மிரட்டலுக்கு அவங்க பயப்படவே இல்லை, யாருடைய மிரட்டலுக்கு அவங்க அஞ்சவே இல்லை. மறுபடியும் புறப்பட்டு போய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். அதை அவங்களுடைய ஊழியத்தை யாரும் நிறுத்த முடியல. தைரியம். பேதுரு ஒரு பயங்கர பயந்தாங்கோலி, அதிகமாக பயப்படுகிற ஒரு நபர். இயேசுவை நியாயஸ்தானத்தில் வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிற வேலையில முற்றத்தில் புலி காயும் போது ஒரு வேலைக்காரி இந்த மனுஷனும் அந்த இயேசுவோடு கூட இருந்தவன் தான் சொல்லும் போது பயந்து இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறார். அவ்வளவு ஒரு பயந்து சுவாபம் உள்ள மனுஷன். இன்றைக்கு இந்த அதிகாரிகள், ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள் எல்லாரும் இந்த சீஷர்களை மிரட்டி அனுப்பின போது அவங்க பயப்படாம தேவனுடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். எப்படி இது? ஜெபித்தார்கள், ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஜெபித்தார்கள். ஜெபிக்கிற மனுஷன் எதற்கும் கலங்க மாட்டான், ஜெபிக்கிற மனுஷன் எதற்கும் பயப்பட மாட்டான். எதையும் பேஸ் பண்றதுக்கு, எதையும் அவன் சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு அவன் தைரியம் உள்ளவனாக இருப்பான். இன்னைக்கு அநேக பயந்து நடுங்குகிறார்கள், அநேகர் பயந்து கலங்குகிறார்கள். காரணம் தெரியுமா? அவங்களுக்கு ஜெபிக்கிற அனுபவம் இல்லை. அவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லாதபடினாலே அவங்க எதையும் எதிர்கொள்வதற்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஜெபிக்கிற மனுஷன் தைரியம் உள்ளவனாக இருப்பான். அடுத்தது, தைரியம் நமக்குள்ள வரக்கூடியதான இன்னொரு வழி எப்படின்னு சொன்னாக்கா, எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால. எந்த மார்க்கம்? ஜீவ மார்க்கத்தை, ஜீவனமான புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த மார்க்கத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எதனால உண்டாகுது சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தைரியம், அந்த தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை மாத்திரம் கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் சாசை நடுங்க பண்ணுகிற ஒரு காரியம். இயேசுவின் ரத்தத்தை பேசும்பொழுது, இயேசுவின் கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்யும் போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய பாதுகாப்புகளை அடைக்கலத்துக்குள்ள நம்ம மறைத்துக் கொள்ளும் போது பிசாசானவன் நடுங்குகிறான்,
நாம் தைரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய ஜனங்களை பிசாசான காணும் பொழுது அவன் பயப்படுகிறான். ஏன் சொன்னால் நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். அழகாக சொல்லுகிறது எபிரேயர் 10:20 அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தின் வழியா பிரவேசிப்பதற்கு இயேசுவுடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது சொல்லு. எப்படி அந்த மார்க்கத்துக்குள்ள போக முடியும் தைரியமா? இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அஞ்சாம நம்ம உள்ள போகலாம், பயப்படாம நம்ம உள்ள போகலாம். இப்போ ஒரு முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். அவர் நமக்கு ஒரு நேரம் குறித்து இந்த நேரத்தில் நீங்கள் என்னை சந்திக்கலாம்னு சொல்லி நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கான ஒரு அத்தாட்சி கார்டு நம்ம கையில கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம உள்ள போகும்போது அந்த முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடியதான செக்யூரிட்டி அதிகாரிகள் நம்ம மறிப்பார்கள். எங்க போறீங்க, யாரை பார்க்க போறீங்க? நான் இந்த மாதிரி முதலமைச்சரை பார்க்க போறேன், அவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார், அதுக்கான அத்தாட்சி பாருங்கன்னு சொல்லி நம்ம அதை காண்பிக்கும் போது நம்ம மரியாதையோடு கூட உள்ளே அனுப்பி வைப்பார்கள். அந்த அத்தாட்சி நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்மளை குறுக்கே மறித்து அங்கே நிற்க வைத்து பல விசாரணைக்குள்ளாக்கப்படுவோம். அதே போலதான் இந்த புதியதும் ஜீவனமான அந்த மார்க்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு தைரியத்தோடு கூட போகணும்னு சொன்னார். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட, இயேசுவின் ரத்தத்தினாலே முத்திரை போடப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக நாம் இருப்பது அவசியமான ஒரு காரியம். பிரியமானது. அடுத்ததாக நமக்கு இன்னொரு முறை இருக்குது. அந்த தைரியத்தை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவதற்கு, தைரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. என்னன்னு சொன்னா 1 யோவான் 2:28. 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் இயேசுவில் நிலைத்திருங்கள். முதலாவது தைரியம் வாழ்க்கையில வருவதற்கான வழிகள் ஒன்று விசுவாசத்தினால், அவரை பற்றும் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகும். இரண்டாவதாக தேவனுடைய வசனத்தினாலே, வார்த்தையினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. மூன்றாவது செபிப்பதனாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. நான்காவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கிறதுனால நமக்கு தைரியம் உண்டாகும். மறுபடியும் இந்த அழகாய் வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 2:28 சொல்லுகிறது. இப்படி இருக்க பிள்ளைகளே, இயேசு வெளிப்படும் போது நாம் ஒரு வருகையில அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருங்கள். வேதத்திலே பல இடங்களிலே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு மறுபடியும் வரப்போகிறார் என்று நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். நாம் அநேகர் இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். அவர் வருவதற்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இயேசு இன்றைக்கு வருவார் என்றால் நாம் அவரை சந்திப்பதற்கு வெட்கப்படாமல் அவர் முகமுகமாய் சந்திக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு தைரியம் தேவை. இந்த தைரியம் எதனால நமக்கு கிடைக்கிறது சொன்னால், அருமையான கர்த்தர் ஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் போது மாத்திரமே அவரை நாம் தைரியமாய் பேஸ் பண்ண வரவேற்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட முடியும். பிரியமானவர்களே, அவருக்குள் நிலைத்திருக்கிறோமா? இன்று இயேசு வருவாரானால் அவரை முகமுகமாய் சந்திப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவராகிய தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவ வரும்பொழுது ஆதாமும் ஏவாளும் தைரியமாய் ஓடிப்போய், சிறு பிள்ளைகள் போல தைரியமாய் ஓடிப்போய் அவரை சந்தித்து அவரோடு கூட பேசி உலாவி சந்தோஷம் அடைந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தர் வைத்த இடத்திலே நிலைத்திருந்தார்கள். அவர்கள் தேவனுக்குள் நிலைத்திருந்தார்கள். எப்பொழுது வரைக்கும்? கீழ்ப்படுகிற வரைக்கும். பிசாசானவன் ஏவாளுடைய வாழ்க்கையை குறுக்கிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக செய்த போது அவர்கள்
தேவனுக்குள் நிலைத்திருந்த அந்த நிலைப்பாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அதை தேவனுக்குள் நிலைத்திருக்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். இப்போது எப்பொழுது வழக்கம் போல ஆண்டவராகிய தேவன் தோட்டத்துக்குள்ளே வரும்பொழுது ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒளிகிறார்கள். அவரை முகமுகமாய் சந்திப்பதற்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏனென்றால் தேவனுக்குள் நிலைத்திருக்கிற இந்த நிலைப்பாடு இப்பொழுது அவருக்குள்ள இல்லை. ஆகவே ஓடி மறைகிறார்கள். இதே போலதான் இன்றைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் சொல்லுகிறோம், வேத வசனத்துக்குள் நிற்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஒரு கேள்வியை நான் கேட்கிற காலவேளை, ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு வருவார் என்றால் அவரை சிறு பிள்ளைகளை போல சந்தோஷமாய் வரவேற்கக்கூடிய தைரியம் நமக்குள் இருக்கிறதா? இயேசுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் மாத்திரமே தைரியத்தோடு கூட அவரை வரவேற்கக்கூடியதான பிள்ளைகளாக இருக்க முடியும். பிரியமான கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நாம் தைரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டுமானால் செய்ய வேண்டிய கடைசி காரியம் பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். நாம் நமக்குள்ள தைரியத்தை கொண்டு வருகிற 6வது காரியம். முதல் காரியம் விசுவாசத்தினால, 2வது காரியம் வசனத்தினால தைரியம் நமக்குள் வரும், 3வது ஜெபத்தினால தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது, 4வது இயேசு ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது, 5வது இயேசுக்குள் நிலைத்திருப்பதனாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது, 6வதாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுது போல இப்போது மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்துவின் சரீரத்தினால் மகிழ்ப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கு நம்பிக்கைக்கு தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப இந்த இடத்துல நாம் என்ன பார்க்க சொன்னால், கிறிஸ்துவை நம்புகிறதுனால 20 வசனம், நாம் ஒன்றில் வைக்கப்பட்டு போகாமல் எப்பொழுது போல இப்பொழுது மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்துவின் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்க அந்த வாஞ்சியின் நம்பிக்கைக்கு தக்கதாக முடியும். அப்போ தைரியம், 5வதாக தைரியம் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு காரியம் சொன்னால் இயேசுவை நம்புவதனால. பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றில் வெட்கப்பட்டு போக மாட்டேன், எப்பொழுதும் போல இப்பொழுது தைரியத்தோடு கூட இருக்கிறேன். ஏன்னு சொன்னா ஜீவனால் ஆகிலும் நான் உயிரோடு இருந்தாலும் நான் செத்தாலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற அந்த வாஞ்சை நம்பிக்கைக்கு தக்கதாக நான் கர்த்தருக்குள்ளே தைரியம் கொண்டிருக்கிறேன். நாம் செத்தாலும் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்கு மகிமையாயிருக்கும் என்று சொல்லி நாம் தைரியத்தோடு கூட இருக்க முடியும். அந்த நம்பிக்கை நம்மை தைரியம் உள்ளவர்களாக வாழ கிருபை செய்ய முடியுமா? ஆகவே உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள், தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, தைரியத்தை மாத்திரம் விட்டுவிடாதீர்கள். விசேஷமாக விசுவாசத்தினாலே வரக்கூடிய அந்த தைரியம் மிக மிக அவசியமான காரியம். விசுவாசம் இல்லாவிட்டால் எல்லாவற்றுக்கும் நமக்கு பயம் வரும், எல்லாவற்றுக்கும் நமக்கு கலக்கம் வரும். ஐயோ இப்படி நடந்துருச்சு, இப்படி நடக்குமோ, இப்படி நான் அப்படி ஆயிடுமோ என்று சொல்லி நான் பயந்து கலக்கக்கூடிய மக்களாக இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். விசுவாசிக்கிறவர்கள் எதற்கும் பதற மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் எனக்கு உதவி செய்கிறவர், அவர் எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர், அவர் என்னை போஷிக்கக்கூடியவர், என்னை அற்புதமாய் நடத்தக்கூடியவர் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறபடினால அந்த கிறிஸ்தவன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஆகவே விசுவாசத்தினாலே தைரியம் நமக்கு உண்டாகும். ஜெபிக்கிற மனுஷன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னை அற்புதங்களை செய்து அற்புதமாய் நடத்துகிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்கிற அந்த தைரியம் அவனுக்கு உண்டாயிருக்கிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷத்த தைரியம் இருக்கும். ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷத்த தைரியம் இருக்கும். பிரியமான அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். எதுக்கும் கலங்க மாட்டாங்க, எதுக்கும் அசைய மாட்டாங்க. நீங்கள் ஜெபிக்கிற மக்களா இருப்பீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய எல்லா பயத்துக்கு ஆண்டவர்களை விலைக்கு பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார்.
மூன்றாவதாக இயேசுவின் ரத்தத்தினாலே, நான்காவதாக இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு மிகுந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. ஐந்தாவதாக இயேசுக்குள் நிலைத்திருங்க. இயேசுக்குள் நிலைத்திருங்க. அவருக்குள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு தீங்குமே வராது. அவருக்குள் இருக்கிற வரைக்கும் உங்களை ஏதும் சேதப்படுத்த முடியாது பிரியமானவர்களே. என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்மலைக்குள் மறைந்திருக்கிறீர்கள். ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம். ஒரு சின்ன புஸ்தகத்தில் வாசித்தேன். நயகரா நீர்வீழ்ச்சி, அமெரிக்கா தேசத்தில் இருக்கக்கூடிய நயகரா நீர்வீழ்ச்சி குறித்து நாம் படித்திருப்போம். ஒருவேளை ஒரு சிலர் போய் பார்த்திருப்பீர்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப அந்த புஸ்தகத்தில் வாசிக்கும் போது மேல உயரத்திலிருந்து அந்த நீர்வீழ்ச்சி மிகுந்த பயமுறுத்தும் சத்தத்தோடு கூட ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டிருக்கிறது. நீர்வீழ்ச்சி பயங்கர சத்தத்தோடு கூட மேலிருந்து கீழே தண்ணி கொட்டி கொண்டிருக்கிறது, இறைச்சலோடு கூட. ஆனால் அந்த கண்மலை உச்சியில அவ்வளவு ஒரு பயங்கரமான இறைச்சலோடு கூட தண்ணியை விழுந்து கொண்டிருக்கிற அந்த கண்மலைக்குள்ள ஒரு சின்ன நைட்டிங்கல் குருவி இருந்து அழகாக பாடிக்கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அது அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே மறைந்திருக்கிறது. அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே மறைந்திருக்கு. அப்படின்னால எவ்வளவு பெரிய ஆர்ப்பரிப்போடு கூட அந்த நீர்வீழ்ச்சி விழுந்தாலும் அந்த குருவியை, சின்ன குருவியை அந்த வெள்ளம், அந்த நீர்வீழ்ச்சி சேதப்படுத்த முடியாது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது நீங்கள் எதற்கும் பயப்பட மாட்டீங்க பிரியமானவர்களே. என்னதான் ஆர்ப்பரிப்போடு கூட வெள்ளம் வரட்டும், என்னதான் ஆர்ப்பரிப்போடு கூட உங்களை எதிர்நோக்கி பிரச்சனைகள் வரட்டும், அவைகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது பிரியமானவர்களே. ஆகவே கண்மலையாக இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் எதற்கும் அசைக்கப்பட்டு போக மாட்டாங்க. கடைசியாக ஆறாவதாக அவரை நம்புகிறதுனால, கர்த்தரை நம்பி வாழ்கிறவர், கர்த்தரை நம்பி வாழ்கிறவர் எதற்கும் கலங்க மாட்டார் பிரியமானவர்களே. யோபை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஆனா கர்த்தர் அவனை கொல்லவும் இல்லை, பிசாசு கொல்றதுக்கு கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. பிசாசனை நோக்க அவனை கொல்லணும் தான் வந்தான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியாக அவனை கொன்று அவனை இல்லாமல் ஆக்கணும் தான் வந்தான் பிசாசு. ஆனா கர்த்தரும் கொல்லல, பிசாசு கொல்றதுக்கு ஆண்டவர் அவனை விடல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தனை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பார். இந்த நம்பிக்கை நம் தேவன் பேரில் வைத்திருக்க அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு தைரியத்தை நமக்கு உண்டாக தெரியுமா? ஆக வருமான கர்த்தர் ஜனமே, உங்களுடைய தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். என்ன நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும் சரி, தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். செபிக்கலாமா? பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கொடிய காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தினம் ஆண்டவரே, எங்களை பயமுறுத்தக்கூடியதான செய்திகள் எங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடியதான மக்களும் என்ன சம்பவிக்குமோ, ஏது சம்பவிக்குமோ, எங்களுடைய எதிர்காலங்கள் என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்கி பயந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவரே, தேவ ஜனங்களாகி நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் பயப்படாமல் தைரியமாய் ஜீவிப்பதற்கான வழிகளை கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாக, உம்முடைய கிருபையின் மூலமாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் எங்கள் தைரியத்தை விட்டுவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய தைரியத்தை நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு ஆண்டவர் உங்களுடைய வசனத்திலே ஆண்டவர் விசுவாசிப்பதனாலே, ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறதுனாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறதுனால, ஆண்டவரே உமக்குள்ளாக நிலைத்திருக்கிறதுனாலே, உம்மை நம்புகிறதுனாலே இந்த தைரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்று மோடு கூட ஆண்டவரே நாங்கள் அசையாமல் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பயத்துக்கும் திகழுக்கும் அவள் விலைக்கு பாதுகாத்து ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக அவள் ஆட்டி தேட்டி பலப்படுத்தி உடைய தைரியத்தினாலே அவளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய அற்புதமான கரம் அந்த மக்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக அதிசயமாக நடந்து சென்று ஆண்டவரே உங்கள் நாமத்தை மயப்படுத்துகிறோம். அதுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை அளவில்லாமல் கட்டளையிட்டு கர்த்தாவே
ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தீங்கிக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றியோடு குடும்ப துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த கொரோனா ஆண்டவரே பரவலை இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மறங்கடித்து ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே கொரோனா எங்கள் தேசத்தையும் உலகத்தை விட்டு அகன்று போய் மக்கள் தைரியத்தோடு கூட சுகத்தோடு கூட வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த லாக்டவுனை எடுத்து கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் எல்லாம் விடுதலையோடு கூட நடக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதினாலே கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ எல்லாரும் கர்த்தருடைய வல்லமை தொட்டு சுகமாக்கி அவளை விடுவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.